சொல்லட்டா லவ்னா என்னன்னு? இதை விட சூப்பரான லவ் ஸ்டோரி Hey guys, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான வீடியோ எடிட்டை எப்படி VN ஆப்பில் எடிட் பண்ணுறதா இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய VN ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட VN ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து kinemaster மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து VN ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாகவே உங்களுடைய கேலரிக்குள்ளே போயிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவில் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய லிரிக்ஸ் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்ற செக்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஆள்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய லிரிக்ஸ் வீடியோ அண்ட் ஃபோட்டோலாம் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்ட பிறகு அகைன் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஃபால்ட்டாகவே ஆட் ஆகிருக்கும். இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணி டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்படி செட் ஆகலைன்னா ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த கை வச்சு ஜூம் பண்ணி கரெக்டாக ஃபேஸில் தெரியிற மாதிரி சென்டரில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு அகைன் ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய ஸ்பிளாஷ் எஃபெக்ட்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் வீடியோமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளுடைய வெப்சைட்குள்ளே போய்டும். வெப்சைட்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த 20 செகண்ட்ஸ் வந்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா 20 செகண்ட்ஸ் டைமர் ஓடும். அந்த டைமர் ஓடனதுக்கப்புறம் டவுன்லோட் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபிங்கர் வச்சு கரெக்டாக இந்த மாதிரி வந்து ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ இந்த மாதிரி ஒயிட் ஸ்க்ரீன் வருது. ஸோ இந்த மாதிரி வர இடத்த கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபோட்டோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிட்டு கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட் கட் ஆகிட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் பண்ணிட்டு அகைன் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த எஃபெக்ட் எங்கே கட் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணுங்கள். ஸோ ஃபோட்டோ கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவாக ட்ரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பின் அவுட்டோ இல்லை ஸ்பின்னு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்டில் நீங்கள் இந்த 2 எஃபெக்ட்டில் நீங்கள் எந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? இப்போ நான் வந்து ஸ்பின் அவுட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக இந்த எஃபெக்ட் ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஃபர்ஸ்ட்டில் வச்சுருங்க.
ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபர்ஸ்ட்லேயே இந்த எஃபெக்ட் வர மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்குமே நாம் வந்து ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபோட்டோவுக்கு. ஸோ எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துட்டு அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம்லைனை மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த ஐக்கான இருக்கும். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வீடியோன்றதை வச்சுட்டு இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணிவிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது அப்ளை டு ஆல் கொடுத்ததுனால வீடியோக்குமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அகைன் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த சிங்கிள் டிக் இருக்கும். அந்த சிங்கிள் டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துட்டு டைம் லைனை ஃபர்ஸ்ட்லேயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த சாங்குக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சாங் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சாங் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரெசல்யூஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் FPS 30 வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிட் ரேட் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாகவே 100 ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் டு ஆல்பம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் எடிட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை உங்களுடைய கேலரிக்குள்ளே சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள் அண்ட் சூப்பராகவே இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.